நீ இயக்கத்தில் வேலை பார்க்குறதில்ல, இல்லை நமக்கு பொறுப்பு தந்தால் பார்க்கணும், இல்லை நம்ம கூப்பிட்டா போகும் சார். அவர் கூப்பிட்டாலும் கூப்பிடலாலும் அவர் தகவல் தெரிஞ்சால் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிடுவார் சார். அவ்வளோதான் சார். அது இன்னும் யாருக்கு பிஜேபியார் அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சின்ன சின்ன உதவிகள் செய்து கடைசி வரைக்கும் அவருடைய சர்வீஸில் முகம் சுழிப்பே இருந்ததில்லை. எல்லாத்துலேயும் மலர்ச்சி தான் இருந்தது செய்துட்டு. அதாவது ஒரு காரியகர்த்தா என்பதற்கு சரவணன் மாதிரி உதாரணம் நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. கிறிஸ்தவ அப்பாவும் முஸ்லீம் எம்எல்ஏயும் சேர்ந்து கொண்டு இந்துக்களுக்கு எதிராக திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு திட்டம் போடும்போது மசால் திட்டத்துக்கு ஆபத்து வருது. ஒரு குறிப்பிட்ட நபர் ஆட்டுக்குட்டியை கொண்டு திருப்பரங்குன்றம் கோயில் வாசலில் நிற்கும் போது மக்கள் எல்லாம் தடுக்கும் போது மசால் திட்டத்துக்கு ஆபத்து. நவாஸ்கனி அங்கே போய் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு விட்டு ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்கிலையும் பதிவு போடும்போது இந்த பைத்தியக்காரத்தனத்தினுடைய எல்லை வேறு எந்த மதத்திலையும் இந்த மாதிரி ஊழியங்கிற பொருளை போய் இப்போ சமீபத்தில் இவங்களை பார்த்து இஸ்லாமியர்களும் இப்போது இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கங்கே போய் நோட்டீஸ் கொடுக்கறது, மதம் மாற்றுறது, இந்த வேலை திடீரென்று கிறிஸ்தவர்களை பார்த்து இஸ்லாட்டம் ஆரம்பிச்சிருக்கு. ராமலிங்கனுடைய கொலை அப்படி வந்தது தான். வேண்டிதானே மத்திய அரசு கொடுக்குற காசை வாங்கி கொண்டு நீங்கள் அந்த கணினி ஆசிரியரை போடுறதுக்கு பதிலாக அந்த சத்துணவில் உள்ளவங்க ஆசிரியரை போடுறீங்க. அதாவது அந்த சென்ட்ரல் கம்ப்யூட்டர் சென்டரில் உள்ளவரை ஆசிரியராக போடுறீங்க. அதனால் எல்லாமே ஃப்ராடு. இவங்க யாரையும் அப்பாயின்மெண்ட் இல்லை. அதனால தான் இந்த ஆசிரியர் சமுதாயம் இந்த அரசாங்கத்தின் மேல் அவ்வளோ கோபமாக இருக்கிறது. அரசு ஊழியர் அவ்வளோ கோபமாக இருக்கிறது. அதனால் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இவரை தாய்மானவனை பார்க்கவில்லை, பேய்மானவனை பார்த்து கொண்டு இருக்கிறாருக்கு. எந்த இடத்துலையும் எனக்கு தெரிஞ்சு 3000க்கு மேலே எங்கேயுமே சம்பளம் இல்லை. 500, 400, 150 ஒரு ஈவோ அப்பாயின்மெண்ட்டில் போடுறாரு. நீங்கள் அர்ச்சகர் பணி செய்யலாம், ஆனால் உங்களுக்கு இங்கே சம்பளமே கிடையாது. இப்படி ஒரு ஈவோ ஆர்டர் வந்துருக்கு. அப்போது நீங்கள் சம்பளமே கொடுக்காத ஒரு ஆளுடைய காசை தட்டி பறிக்கிறீர்கள் என்றால் என்னங்க இது? என்ன மனிதாபிமானம் நான் கேட்கிறேன். இதுக்கு நீங்கள் பிக் பேக்கெட் அடிக்கலாமே. அரசாங்கம் சட்டப்பூர்வமாக பிக் பேக்கெட் அடிக்கிறது. டிஎன்பிஎஸ்சியில் இவ்வளவு கேவலமாக கேட்டால், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களே தோழ்ந்து போகிற அளவுக்கு நீங்கள் சரித்திரத்தை புரட்டுகிறீர்கள். ஏன்னா சரித்திர புரட்டில் அவங்கள யாரும் ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு சரித்திரத்தை புரட்டு இவரை இப்படித்தான் அப்படி சொன்னா இதை விட என்ன இருக்க முடியும்? அதனால ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் முதல்வர் ஸ்டாலினை தாயுமானவர் என்று மக்கள் அழைப்பதாக இடம்பெற்ற கேள்வியால் சர்ச்சை. கட்டு காணிக்கையை உண்டியலில் செலுத்த வேண்டும் என்ற அறநிலையத்துறையின் உத்தரவு பக்தர்களின் எதிர்ப்புக்கு பிறகு பின்வாங்கிய HRNC. மாணவர்களை தண்டிக்கும் மத்திய அரசு PM ஸ்ரீ திட்ட நிதியை மடைமாற்றுவதாக ஸ்டாலின் புகார். பறக்கும் விமானத்தில் கிறிஸ்தவ மத பிரச்சாரம், நடவடிக்கை எடுக்குமா விமானத்துறை? திருப்பரங்குன்றம் மலை விவகாரம், இந்துக்களின் ஒற்றுமையை கண்டு அஞ்சிய திமுக கூட்டணி கட்சிகள். இந்துத்துவ செயற்பாட்டாளர் மதுரை சரவணன் மறைவு. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு ஒரே நாடு இதழின் ஆசிரியர் திரு ராம நம்பி நாராயணன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். முதல் செய்தியே ரொம்ப குதூகலமான செய்தியாக இருக்குது. டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 2 தேர்வு, அதில் அதிமுக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னென்னா, தமிழ்நாட்டிலே இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை தாயுமானவர் என்று அழைக்கின்றனர் யார்? மக்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. காலை உணவு திட்டம், இன்னும் அது போல் திட்டங்களை எல்லாம் போட்டிருக்காங்க.
இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா சமூக வலைத்தளங்களில் பலரும் அதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்களும் இந்த செய்தியை பார்த்துருப்பீங்க, என்ன நினைக்கிறீங்க? அதாவது எவ்வளவு கேவலமாக டிஎன்பிஎஸ்சியினுடைய அதிகாரிகள் போக முடியும் என்பதை காமித்திருக்கிறார்கள். இதில் என்னுடைய அறிவு சரியாக இருக்குமானால் டிஎன்பிஎஸ்சியில் குறைந்தபட்சம் 6 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறார்கள். 6லேருந்து 12 பேர் இருக்கிறாங்க. அதுக்கு கேள்வி தயார் பண்ணுறாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே நடக்காமல் பல காலம் இருந்தது. ஏன் நடக்கலைன்னா கேள்வி எல்லாம் வந்தது. இப்போ கேள்வி கேட்குறாங்க. கேள்வி என்ன கேட்குறாங்க? பொதுவான கேள்வியில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், போன தடவைக்கு முந்தின தடவை எல்லாம் அண்ணாதுரை பற்றியும் ஈவேரா பற்றியும் தேவையில்லாத கேள்விகள் எல்லாம் இருந்தது. தேவையில்லாத கேள்விகள் தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த எலெக்ஷன்ல அண்ணாமலையே சொல்லிட்டார், இனிமே ஈவேராவை கடந்து தமிழ்நாடு வந்து விட்டது, அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓஹோ, அண்ணாமலை irrelevant சொல்லிட்டாரேங்கிறதுனால இதுக்கு முன்னாலேயே அவங்களுக்கு கெவிலி அடிச்சிருக்குமோ தெரியாது. இப்பெல்லாம் ஈவேராவை பத்தி கேட்கறத நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு நேரடியாக அவருடைய சொந்த புராணம், ஆமாம் சொந்த புராணம், ஸ்டாலினுடைய சொந்த புராணம் அவர் தான் சொல்லியிருக்கிறார்ல, எப்படி நான் கடல் முட்டா வாங்க போனால் கூட கமிஷனில் அடித்ததை பேப்பர் வாங்கிட்டு ஈவேராவை படித்தான்லாம் சொல்லியிருக்கார்ல, அதெல்லாம் யாரும் மறக்க முடியாது. ஆகையினால இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு திட்டத்துக்காக தமிழகமே இவரை தாயுமானவன் என்று அழைக்கிறது, மக்கள் அழைக்கிறார்கள். அந்த தமிழகமே இன்னும் தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு முதல்ல தாய்மானவரை தெரியுங்கிறது எனக்கு முதல் சந்தேகம். தாய்மானவரை தெரியுமா அப்படின்னு முதல் சந்தேகம் எனக்கு இருக்கு. ரெண்டாவது, நானும் பார்க்குறேன் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது தமிழ்நாட்டில் நாம இதே சமுதாயத்தில் தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வேற எங்கேயாவது வெளியில் இருக்கோமா? நாம் ஏதாவது அந்நிய தேசத்தில் இருக்கோமா, இல்லை வேற ஏதாவது கிரகத்தில் இருக்கோமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் தாய்மானவன்னு கூப்பிடவே இல்லை. முரசொலியில மட்டும் இவங்களே முரசொலியில மட்டும் நீயே தாய்மானவன் அப்படின்னா இது 4 பேர் எவனோ ஒருத்த கட்டுரை எழுதிருப்பான். 4 பேர் போஸ்டர் வேணா மிஞ்சி மிஞ்ச அடிச்சு போட்டிருப்பான். அதில் கூட தாய் மனாவன் அப்படின்னு வேணாலும் நல்ல தமிழில் அடிச்சு போட்டிருப்பானே தவிர தாய்மானவன் கூட எழுத தெரியாத அரக்கிருக்குகள் தான் இந்த கட்சியில் இருக்கு. இப்போ தமிழகமே தாய்மானவன். நான் என்ன கேட்குறேன், அவர் தாயானவர், ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா இந்து தர்மத்தில் தாய்க்கு அந்த இடம் இருக்கிறது. நான் இப்போலமே சொல்லுவேன், நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, அவ்வளவு அட்டூழியம் பண்ணியிருக்கிறார் கருணாநிதி, இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறாரு. எம்ஜிஆர் தோட்டத்தில் கூப்பிட்டு வச்சு அவனை அடிச்சு நொறுக்கி இருக்கிறாரு, இப்படிலாம் சொல்லி வைப்பாங்க. ஆனால் எம்ஜிஆர் பின்னால் ஆத்திகவாதிங்கிறத தன்னை நிரூபித்தார். ஆனால் கருணாநிதியும் சரி எம்ஜிஆரும் சரி தங்களுடைய தாயை வழிபட்டார்கள். அந்த புண்ணியங்க அரிசிக்கே 5 கவுன பேரை வச்சு தானே, அதை நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்கேயோ ஒரு வழிபாட்டில் நான் இடத்துல எனக்கு வழிபாடே தேவையில்லை என்று சொன்னாலும் கூட இந்த மண்ணின் கலாச்சாரத்தை முன்னிட்டு, ஏன்னா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அது கிறிஸ்தவமோ அது இஸ்லாமோ இறைவனுக்கு நிகராக தாயை கூட அங்கே வைக்க முடியாது. தாயை வைக்க முடியாது சார். அதனாலதான் அவங்க ஆசீர்வாதம் கூட வாங்குறது இல்லை, காலில் விழுந்து வாங்குறது இல்லை, ஆசீர்வாதம் வாங்குறது இல்லை. ஆனால் கருணாநிதி தன்னுடைய தாயை போற்றினார், எம்ஜிஆர் போற்றினார்னா அது இந்த மண். ஆகையினால இந்த பெரியாரிஸ்ட் இவரை தாயுமானவன்னு சொல்லும் போது அவங்க பெரியாரிஸ்ட் இல்லைன்னு ஆயிட்டாங்க. அதை முதல்ல அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இதுல இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, அவர் இந்து மதத்தினுடைய துறவி. அவருடைய பராபர கண்ணி பற்றி எல்லாருமே பேசுவார்கள். அதுவும் நம்ம சித்வானந்த சாமி பேசுறதா இருந்தால் அப்படி பேசுவார். அவருடைய சமாதிக்கு வருடம் ஒரு தடவை சென்று வரக்கூடிய வழக்கத்தை இளையராஜா வைத்திருந்தார். இப்படி ரமணருக்கு போறாரோ அப்படி தாய்மானவ சாமிக்கு போவார். இன்னும் சொல்ல போறதா இருந்தா ஒரு சம்பவம் நான் சொல்லுவேன். இளையராஜா ஒரு தாய்மானவ சாமியினுடைய தரிசனத்துக்கு போகிறார். அந்த மடத்துக்கு போனேன். அந்த மடத்தினுடைய அதிபதி, மடாதிபதினு நம்ம சொல்ற மாதிரி ஒரு துறவி இருக்கிறார். துறவிகிட்ட போய் அங்கே இருக்கிற இளையராஜா ரசிகர்கள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் இளையராஜா வந்திருக்கிறாருன்னா அவர் கேட்டார், எந்த ராஜான்னு கேட்டார்.
ஏன்னா அந்த சமஸ்தானத்துல ராஜா அவருக்கு தெரியும், சேதுபதி ராஜா யாருன்னு தெரியும். இவங்க போய் இளையராஜான்னு அந்த சாமிக்கு யாருன்னு தெரியல. அந்த அளவுக்கு அவர்கள் தே ஆர் கன்ஃபைன்டு. உலகம் என்பது ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு ஆன்மபோதத்தை பேசிக்கொண்டு உலகத்தை ரட்சித்து கொண்டு இருக்கக்கூடிய தபஸ்விகள் இந்த பக்கம் வர்றதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தபஸ்வி தாய்மானவ சுவாமி. இப்ப நீங்க ஒரு ஹிந்து துறவியினுடைய பேரை வைக்கிறீர்களே, அவ கிட்டத்தட்ட ஒரு கடவுளாகத்தான் நாம என்ன பண்றோம், ஒரு துறவியை கடவுளா மாத்திடுறோம். எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இந்த அரிசி இருக்குல்ல, இந்த அரிசியில என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க, சம்ஸ்கிருதத்துலயும் அதே பழமொழி இருக்கு. அதாவது இது இந்த அரிசியில் இது இன்றைக்கு யாருக்கு யார் எழுதி இருக்கிறது, பேர் எழுதி இருக்கிறது, ஒவ்வொரு அரிசியிலும் இது இன்னாருடைய பெயர் என்று எழுதி இருக்கிறதும் பாங்க. இப்படி நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு அதிகமாக தமிழ் மேடைகள்ல அதை சொல்லிதான். அதாவது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு இடத்துல இந்த ராமகிருஷ்ணன் சொன்ன கதையை ஒரு கதையை கூறிட்டு வலம்புரிஜான் இது முகமது நபி வாழ்க்கையில் நடந்த கதை அப்படின்னு சொன்னார். உடனே அங்க இருக்கிற 2 ஹிந்து முன்னணிக்காரர்கள் உடனே எடுத்துட்டு போய் நேரடியா வலம்புரிஜான்ட்ட அப்பதே ராமகிருஷ்ண பரமஹம்சரோட புஸ்தகத்தை கொடுத்து, இதை படிங்க, இதுல இந்த கதை இருக்கு, எங்கே அந்த முகமது நபி எங்க சொன்னாருன்னா அந்த புஸ்தகத்தை என்கிட்ட காமிக்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி அதே கதை உண்டு. எல்லா இடத்துலையும் பழமொழிகளாக இருக்கும். ஆனா நம்ம ஊர் பழமொழி நம்ம ஊருக்கார மாதிரி யாரும் ப்ரொபகேட் பண்ண முடியாது. இவர்கள் சொல்லுகிறார்கள் நபிநாயகம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு ஒவ்வொரு அரசியலும். நான் கேட்கிறேன், நீங்க இதன் காரணமாக நம்மளுடைய முதல்வரை நபிநாயகம் என்று அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிடுவீங்களா? நீங்க வாழும் நபிகள் அப்படி சொல்லிடுவீங்களா? ஏன்னா நீங்க அல்லாவுக்கு இணை வைக்க கூடாது, எனக்கு புரியுது. ஏதோ நீங்க சொல்றீங்க, அது ரைட்டா தப்பாங்கிறதுக்கெல்லாம் உள்ள வரல. முகமது நபிக்கு இணை வச்சா என்ன, வைக்கக்கூடாது, அது எங்காவது இருக்கா எனக்கு தெரியல. நீங்க அந்த மாதிரி போடுங்களேன் தைரியமா. இல்லை இயேசு கிறிஸ்து ஒரு தூதர் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரும் ஒரு இறை தூதர் தான், இறைவன் கிடையாது. இவரை இயேசு கிறிஸ்து என்று அழைக்கிறார்கள் அப்படின்னா நீங்க போடுங்களேன். ஏங்க சார் தாய்மான ஒண்ணு போடுறீங்க? அப்போ உங்களுக்கு என்ன இருக்கு? எங்கேயோ ஒரு இடத்துல 2 விஷயம். ஒண்ணு, நீங்க பெரியாரிஸ்டா இருந்தாலும் இந்த மண் ஆன்மீகத்தை உங்களால் விட முடியவில்லைங்கிறது ஒண்ணு. 2வது, உங்களால் அந்த இடத்துல மாற்று மதத்தை பொருத்தி பார்க்க முடியவில்லை, அந்த தைரியம் இல்லைன்னு அர்த்தம். இந்த 2 விஷயம். 3வதாக நான் என்ன சொல்லுவேன், கல்வியெல்லாம் காவிமயமாகிறது. நீங்க இந்த காலத்துல இருந்து வரணும். முரளி மனோகர் ஜோஷி மினிஸ்டரா இருக்கும்போது வந்தே பாரதத்துக்கும் சரஸ்வதி வந்தனாவுக்கும் நீங்க என்ன சண்டை போட்டீங்கிறது எங்களுக்கு இன்னும் மறக்கல. வாக் அவுட் பண்ணிட்டாரு அன்பழகன். அப்பொழுது வாக் அவுட் பண்ணதெல்லாம் பெரிய செய்தியாக இருந்தது. அப்ப இன்னைக்கு நீங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள்? அத கல்வியை காவிமயமாக்குறதுங்கிறத கல்வியை திராவிடமயமாக்கி வைத்திருக்கிறீர்களே. அதுல இருந்து இப்படி ஒரு டிஎன்பிஎஸ்ல இவ்வளவு கேவலமா கேட்டா, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களே தோழ்ந்து போகிற அளவுக்கு நீங்க சரித்திரத்தை புரட்டுகிறீர்கள். ஏன்னா சரித்திர புரட்டல அவங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு சரித்திரத்தை புரட்டு இவரை இப்படித்தான் அப்படின்னு சொன்னா இதை விட என்ன இருக்க முடியும்? அதனால எல்லா வகையிலும் தற்புகழ்ச்சி, ஆணவம், அதிகார மமதை இது இருக்கிற அரசாக இந்த அரசை காட்டிக் கொடுப்பவர்கள் யார் என்றால் அரசு அதிகாரிகள். அதுக்கு செவிசாய்க்கிறது என்றால் இவர்கள். ஆகையினால இந்த ஆணவத்தால் இவர்கள் விரைவில் அழிவார்கள். இதுதான் என்னுடைய பார்வை. இது ஆன்மீக அரசு அப்படின்னு இந்த திராவிட மாடல் அரசை சேகர் பாபு தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றதை பார்க்குறோம். ஆன்மீக புரட்சி அரசுன்னே இன்னொரு ஸ்டெப்பே அவர் போறாரு. இப்போ 2 நாட்களுக்கு முன்னால ஒரு சுற்றறிக்கை மிகப்பெரிய சர்ச்சையானது. என்னன்னா, மதுரை மாநகரில் இருக்கிற நேதாஜி நகரில் இருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணி அந்த கோயில், அந்த கோயிலில் அர்ச்சகருடைய தட்டுகளில் போடக்கூடிய காணிக்கைகள் உண்டியல்ல செலுத்தணும். இந்த உண்டியலை செலுத்துறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய காவலர்களுக்கு உத்தரவிட்டு ஒரு சுற்றறிக்கை ஒன்று வந்தது. அது அந்த கோயிலுடைய ஈஓ வெளியிட்டார்.
இது குறித்து இந்துத்துவ அமைப்பினரும் பல கண்டனங்களை தெரிவித்தாங்க. பலரும் சமூக வலைதளங்களில் எதிர்ப்பு தெரிவித்த உடனே அவசரமாக அதுக்கு ஒரு மறுப்பாக அவர்கிட்ட நாங்கள் விளக்கம் கேட்டிருக்கோம், இப்படியெல்லாம் ஒரு சுற்றறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, அந்த கோயிலுடைய தக்காருக்கு தெரியாமலே இந்த ஈவோ அந்த சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு. அதையே தான் இப்பொழுது அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுவும் சொல்லியிருக்கிறாரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல இந்த தக்கார் போடணுமா போட வேண்டாமா என்பதை நீதிமன்றம் சொன்ன பிறகுதான் இவர்கள் போட்டார்கள். நீதிமன்றம் சொல்லாத வரைக்கும் அந்த ஈவோ தான் தடி எடுத்தவன் தண்டல்காரன்னா எல்லா இடத்துலையும் ஈவோக்கள் தான் அராஜகம் செய்து கொண்டு இருந்தார்கள். எதுக்காக தக்கார் போட்டாங்க அப்படின்னா, தக்கார்னா அந்த கோயில் கூட சம்பந்தப்பட்டவராக இருப்பார், அந்த கோயிலினுடைய ஆகமத்தை புரிந்து கொண்டவராக இருப்பார் அப்படிங்கிறதுனால தக்கார் போட்டாங்க. இப்போ அர்ச்சனை தட்டுல வைக்கிற காசு என்பது இந்த ஹோட்டல்ல சர்வீஸ் டிப்ஸ் கொடுக்குற மாதிரி தாங்க. அது நானா கொடுக்கறது, அது லஞ்சம் கிடையாது. அது கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. அதிகபட்சம் எவ்வளவு கொடுத்துருவாங்க ஒரு அர்ச்சனை தட்டுல? இப்போ நான்லாம் என்னன்னா, ஒரு கோயிலுக்கு போனேன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு போய் ஒரு சேஞ்ச் எடுத்து வச்சுப்பேன். 5 ரூபா 10 ரூபா காயின் எடுத்து வச்சுப்பேன், 2 ரூபா 1 ரூபா காயின் கூட எடுத்து வச்சுப்பேன். என்னன்னா, அதாவது காணிக்கை செலுத்துவது என்பது அந்த அர்ச்சகருக்கு செலுத்துறது. ஏன்னா அவர் உங்களுக்கு தீபாராதனை காமிக்கிறாரு, ஒரு செலுத்துறது. உண்டியல்லையும் போடுறாங்க, அங்கேயும் போடுறாங்க. உண்டியல்ல அர்ச்சனை தட்டுல வச்சதை உண்டியல்ல போடணும்னா அவன் ஏன் அர்ச்சனை தட்டுல வைக்கணும்? வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது அது ஒரு சர்வீஸுக்காக அந்த அர்ச்சகர் இத்தனை ஆண்டுகளாக இந்த சுவாமிக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். இத்தனை ஆண்டுகளாக அவருக்கு நாம செய்யணும். அதாவது எப்படி சேகர் பாபு எப்படி துர்காவுக்கு அடிபணிகிறாரோ, சேகர் பாபு எப்படி ஸ்டாலினுக்கு அடிபணிகிறாரோ, சேகர் பாபு எப்படி உதயநிதிக்கு கும்பிடு போடுகிறாரோ. ஏன் அதோட நிறுத்திட்டீங்க? இன்ப நிதியை உங்களுக்கு இன்ப நிதி மேல ஏன் அவ்வளோ கோவம்? இல்லை, இன்ப நிதிக்கும் நாளைக்கு சேகர் பாபு செய்யற மாதிரி பக்தர்கள் தங்களை வாழ்விக்க வந்த அந்த அர்ச்சகருக்கு ஏதோ 2 டிப்ஸ் கொடுக்குறாங்க. இப்ப சேகர் இன்ப நிதியை பார்த்து குனிஞ்சா 2 அடி அடிச்சு நிம்மடா ஏண்டா குனியற அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உனக்கு வளையுது, அவ்வளவுதான். ஆனா பக்தர்கள் உண்மையாலே வளைகிறார்கள், வளைஞ்சு காணிக்க கொடுக்குறாங்க. நீங்க அர்ச்சனை தட்டில் வைத்தால் அதை உண்டியலில் போடணும்னா என்ன பண்ணணும்? கோயிலில் எழுதி வைக்கணும், அர்ச்சனை தட்டில் வச்சால் உண்டியலில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு எடுத்து வந்தா நாங்கள் என்ன பண்ணுவோம்? நாங்கள் வெளியில அப்பா அந்த அர்ச்சகர் எங்கப்பா இருக்காரு, அந்த அர்ச்சகரை வீட்டில் கொடுத்துருப்பா அப்படின்னு நாங்கள் ஆளை கண்டுபிடிச்சிருவோம். நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இன்னைக்கு ஹிந்து பெரிய வெற்றி பெற்று இருக்கிறார். திருப்பரங்குன்றத்தில் மட்டும் இல்லை, தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணோம். கோயில் உண்டியல்ல காசு போடாத, கோண்டியல் உண்டல் காசு போடாத, கோடியல் உண்டல் காசு போடாத, அர்ச்சனை தட்டில் வை, அர்ச்சனை தட்டில் வை, அர்ச்சனை தட்டில் வை. எத்தனை பிரச்சாரம் பண்ணியிருக்கோம்? இப்ப அந்த அர்ச்சனை தட்டுலையும் அது இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹிந்து விழிப்புணர்வுக்கு ஒரு வெற்றி கிடைத்து இருக்கிறது. உண்டியல்ல போட்டதுக்கு பதிலாக அர்ச்சனை தட்டில் வச்சிருவோன்னு அவன் முடிவு பண்ணிட்டான். உண்டியல்ல போடுற காசுக்கு நான் ஏதாவது நல்லது பண்ணிக்கிறேன். இப்போ இவர் சொல்றாருல, சேகர் பாபு சொல்றாருல, இத்தனை கோயில்கள் 2000 கோயில்களில் நாங்கள் புனருத்தாரணம் பண்ணியிருக்கிறோம், அது பண்ணியிருக்கோம், குடமுழுக்கு பண்ணியிருக்கிறோம், அது பண்ணியிருக்கோம், இது பண்ணி. ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க சார், இதுக்கு அரசு கொடுத்த பணம் எவ்வளவு? அவ்வளவுதான். எல்லா ஸ்பான்சர் ஒரு ஈவோவுக்கு உடனே அந்த 10 நாள் திருவிழா ஒரு கோயிலில் உற்சவம் அடைந்ததுன்னா உடனே ஈவோவுக்கு போகிற இன்ஸ்ட்ரக்ஷனே 10 ஸ்பான்சரை கண்டுபிடிங்கிறது தான், வேற ஒன்றுமே கிடையாது. அந்த ஈயோ அதாவது இன்விடேஷன், உற்சவத்துக்கு இன்விடேஷன் அடிக்கிற வழக்கு. இப்போ திருநெல்வேலியில் இருக்கிற 10 கோயிலில் பார்த்தீங்க, கீழே ஆரம் கோயில் இருக்கணும், இல்லை போத்தீஸ் இருக்கணும், இல்லை வேற ஏதாவது ஒன்று இருக்கணும், கீழே அப்படி இருக்கணும். அப்படி ஒரு ஸ்பான்சர் இருக்குன்னு நம்ம ஊரில் சேர வேண்டாம் நல்ல செட்டியார் இருக்கிறார், அவர் நல்ல தர்மவான், பத்மா விருதும் கொடுத்துருக்குறாங்க, எங்கேயாவது போய் பிடிச்சிப்பாங்க, அவ்வளோதான். ஆகையினால இவங்க என்ன செய்கிறார்கள்? ஒரு காசு நயா பைசா இவர்கள்ட்டேருந்து கொடுக்கறது இல்லை. சரி, அப்போ கொடுக்கறதுல அர்ச்சகருக்குன்னு மட்டும் சம்பளம் கொடுத்துட்டீங்களா? இப்போ இந்த பிரச்சனை வந்த உடனே எல்லாரும் போட்டாங்க, யோ ஏன் தட்டில் இருக்கிற காசை மட்டும் கொடுங்குற, வெளியில எத்தனை பிச்சைக்காரன் இருக்கான், அவனும் தான் தட்டு வச்சிருக்கான், அதை எடுத்து உள்ள தட்டிட வேண்டியதானே உண்டியல்ல, அப்படிலாம் போட்டாங்க. கொடுத்துறாதீங்க, கொஞ்சம் உரைச்சதானே எனக்கு தெரியல, எடுக்கட்டுமே
ராட்சசன் எப்படி எப்படி வருவாங்கிறது நல்லது தானே, அப்போதானே நாலு பிச்சைக்காரனுக்கும் கோவம் வரும். அதுக்கப்புறம் உத்தரவு போட்டாரு, முதல்ல சம்பளம் கொடுத்ததாயா, இப்ப என்ன சொல்றாரு, பணி வரமுறை செய்யப்பட்டு காலமுறை ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது, ஆகையினால அர்ச்சகர்களாக ஒன்று கூடி உண்டியல்ல போடுறது என்று முடிவெடுத்தார்கள். அங்க இருந்த ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன சார் இல்ல எனக்கு என்னன்னா, எத்தனை அர்ச்சகர்கள் ஒன்று கூடி, அப்போ அர்ச்சகர்களுக்கு ஏதோ நெருக்கம் கொடுத்துருக்கீங்கன்னு அழுத்தம் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். டைம் ஸ்கேல்ல இவர் கொடுக்குறார். டைம் ஸ்கேல்னா என்ன அர்த்தம்? டைம் ஸ்கேல்னா உங்களுக்கு இவ்வளவு சம்பளம், இவ்வளவு இன்க்ரிமெண்ட்டு, இதுக்கப்புறம் டிஏக்கு அப்புறம் வருஷம் வருஷம் இத்தனை டிஏ பஞ்சப்படி கூடும், வருஷம் இத்தனை இன்க்ரிமெண்ட் கூடும், பேசிக் பே இவ்வளவு, மேக்சிமம் பே இவ்வளவு, அப்படிங்கிறது தான் டைம் ஸ்கேல். இந்த டைம் ஸ்கேலில் ஒரு பிஎஃப் பிடித்தம் இருக்கும். அந்த பிஎஃப்லால உங்களுக்கு இப்போனாலும் லோன் எடுத்துக்கலாம், பிஎஃப் பேர்ல லோன் எடுத்துக்கலாம். நான் கேட்குறேன், உண்மையிலேயே டைம் ஸ்கேல்னா அதை வெளியிடுங்கள் என்று சொல்லுகிறேன். நிறைய இடத்துல கன்சாலிடேட்டட் பே கொடுப்பாங்க, எஸ் மாதம் 10,000, மாதம் 12,000. ஆனால் எங்கள் அர்ச்சகருக்கு எந்த இடத்துலையும் எனக்கு தெரிஞ்சு 3,000க்கு மேலே எங்கேயுமே சம்பளம் இல்லை. 500, 400, 150 ஒரு ஈவோ அப்பாயின்மெண்ட்ல போடுறாரு, நீங்கள் அர்ச்சகர் பணி செய்யலாம், ஆனால் உங்களுக்கு இங்கே சம்பளமே கிடையாது, இப்படி ஒரு ஈவோ ஆர்டர் வந்திருக்கு. அப்போ நீங்க சம்பளமே கொடுக்காத ஒரு ஆளுடைய காசை தட்டி பறிக்கிறீர்கள் என்றால் என்னங்க இது? என்ன மனிதாபிமானம் நான் கேட்கிறேன். இதுக்கு நீங்க பிக் பாக்கெட் அடிக்கலாமே. அரசாங்கம் சட்டப்பூர்வமாக பிக் பாக்கெட் அடிக்கிறது அப்படிதான் நான் சொல்லுவேன். அவருக்கு மிஞ்சி போனா எவ்வளவு வரும்? 10 ரூபா, 5 ரூபா, 15 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா அப்படின்னு வரும். அவ்வளவுதான் மிஞ்சி போனா. அந்த காசை நான் புடுங்கி சாப்பிடுவேன்னு சொன்னா இதை விட மோசமான புடுங்கி யாரும் கிடையாது. இல்லை, அதில் நமக்கு ஒன்றும் ஒரு உறுத்தலான விஷயம் என்னன்னா, இதை கண்காணிப்பதற்காக காவலர்களை நியமிக்கிறாங்க. கோயிலில் இந்த தட்டு காசு உண்டியலுக்கு போகுதான்னு கண்காணிப்பதற்கு கண்காணிப்பு கேமரா வைக்கிறாங்க. இந்த இன்ஸ்டலேஷன் ப்ளஸ் இந்த காவலர்களுக்கான சம்பளம் இதையெல்லாம் கணக்கிடும் பொழுது அந்த தட்டில் விழுகிற காசுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாதுன்னு கேட்குறேன். இல்லை, இவங்க நேர் சந்நிதியை பார்த்து 2 கேமரா, அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவான், வந்துடுறது ஏதோ செக்யூரிட்டி ரீசன்ஸ் எல்லாம் சொல்லுவான். ஆனால் இந்த ஆர்டரில் அவன் என்ன போடுறான், இதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு கோயில் ஊழியர்களுக்கு, குறிப்பாக மணியம் இன்னொருத்தருக்கு. இந்த மணியமுக்கு மற்றவர்களுக்கும் அவருக்கு என்ன சம்பளம் இருக்கு? எனக்கு கோயில் மணியத்துக்கு என்ன சம்பளம் இருக்குன்னு எனக்கு கேள்வி கேட்கல, எனக்கு அதுவும் தெரியல. அப்போது மொத்தத்தில் ஹிந்து கோயில்கள் என்றால் நீங்கள் கொள்ளையடிக்கக்கூடிய இடம் என்று முடிவு செய்து விட்டீர்கள். அதாவது பராசக்தி வசனம் என்ன? கோயில் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இன்னைக்கு கொடியவர்களின் கூடாரமாக கோயில் மாறி இருக்கு. கொடியவர்கள் கையிலேயே இருக்கு, கொடியவர்கள் கையிலேயே இருக்கு. ஏன்னா நான் சாமிக்கு கொடுக்குற காசை நீ கொண்டு போயிடுற, நான் அர்ச்சகருக்கு கொடுக்குற காசை நீ கொண்டு போயிடுற. இது என்ன சார்? எனக்கு புரியவே இல்லை. அதாவது இதை விட டேலைட் ராபரி என்பது எங்கும் இருக்க முடியாது. நீங்கள் கோடியாக சம்பாதிக்கிறீங்க சார், G ஸ்கொயரில் சம்பாதிக்கிறீங்க, எதுலையோ சம்பாதிக்கிறீங்க. உங்கள் குடும்பத்தில் அந்த முதல் குடும்பத்தில் ப்ரைவேட் ஃப்ளைட் இருக்குது, அதில் நீங்கள் பீகாரில் போய் NDA UPA மீட்டிங்கில் போய் கலந்து கொண்டு வருகிறீர்கள். அவ்வளவு சம்பாதிச்சு வச்சுட்டு பாவம் ஒரு அர்ச்சகர். இவங்க அறநிலையத்துறையுடைய மீட்டிங் நடக்கிறதுக்கு அந்த பட்டர் முறுக்கு, அந்த ஸ்நாக்ஸ், அது உள்பட கோயில் உண்டியல் காசுலேருந்து தான் போகுது. ஆமா, அதுல வரும் பட்டர் முறுக்குன்னு எழுதுறாரு. பெட்ரோல் அந்த கன்வெயன்ஸும் அதுல இருந்து தான் எடுக்கிறாங்க. இனோவா கார் அதுல இருந்து தான் வாங்குறாங்க. சமயபுரத்துல ரோடு போட்டதே பார்த்தோம். ஆமா, சமயபுரத்துல ரோடு போட்டாங்க. இனோவா, நீங்க சொல்ற மாதிரி இனோவா கார் வாங்குறாங்க. ஆனா அர்ச்சகர்களுக்கு தட்டு காசுல கொடுத்தா எங்களுக்கு உறுத்து. அந்த ஈவோ போகத்துக்கு இனோவா கார் கோயில் சம்பளத்துல இருந்து வாங்கிப்பாங்க, கோயில் உண்டியல்ல இருந்து எடுத்துப்பாங்க. அப்பதான் அவங்க 4-5 கோயிலுக்கு சீக்கிரம் போயிட்டு வர முடியும், கண்காணிக்க. அதனால இது நீங்க கோயில் வழிபாட்டு தலமாக வைக்கவில்லை, கோயிலை வசூல் தலமாக, கொள்ளையடிக்கும் தலமாக ஒரு நாத்திக ஆட்சி இங்கே நடைபெறுகிறது. ஆன்மீக ஆட்சியே அல்ல. நீங்க உண்மையிலேயே இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தால் திருப்பரங்குன்றத்தை ஆக்கிரமித்து காப்பாற்றி கொடுங்கள். அங்க அந்நியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யுங்கள். இதுக்கு ஆண்மை இல்லாத வரைக்கும் நீங்க இந்து அறநிலையத்துறையில இருப்பதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. சமீபத்தில் திமுக
பல இடங்களில் பொதுக்கூட்டம் நடத்துனாங்க. என்னென்னா மத்திய அரசை கண்டித்து, குறிப்பாக பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கலை அப்படின்னு சொல்லி அதை கண்டித்தே பல கூட்டங்கள் போட்டாங்க. மக்கள் அந்த கூட்டத்தெல்லாம் அதை ஒரு பொருட்டாக எடுத்துட்டாங்களான்னு தெரியல. ஆனால் பத்திரிகை செய்தியாக அங்கே பேசிய விஷயங்கள் எல்லாம் கூட வருது. ஏன்னா முதல்வருடைய செய்தினா அது பத்திரிகையில் போட்டு தானே ஆகணும். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, குறிப்பாக இந்த PM ஸ்ரீ, அதாவது மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக இந்தி, குறிப்பாக அவர் திரும்ப திரும்ப அந்த மும்மொழி கொள்கைன்னா அந்த இந்தி தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அவர் என்ன சொல்கிறார், இந்தியை நாங்கள் இங்கே அனுமதிக்கலைங்கிற காரணத்திற்காக அந்த திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை மடைமாற்றி குஜராத்து ஊபிக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க, இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க, அவங்களுக்கு துரோகம் செய்கிறீர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. அதற்கு ஃபிட்டிங் ரிப்ளையாக அண்ணாமலை அவர்களும் பேசியிருக்கிற அறிக்கையும் வந்திருக்குது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஒரு பொய்யை திருப்பி 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 சொன்னால் அது உண்மையாயிரும் என்று ஸ்டாலின் அரசாங்கம் நம்புகிறது. பேரே அப்படித்தானே, அந்த பேரே அப்படித்தானே, அந்த பேருக்கு ஒரு ராசி இருக்கும்ல. ஆகையினால திருப்பி திருப்பி சார், நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையில் மும்மொழி என்பது ஹிந்தி மட்டுமே என்று சொல்லவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லியாச்சு. ஒரு நேஷனல் லாங்குவேஜ், ஒரு மதர் டங்கு, ஒரு அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு, ஒரு ஆங்கிலம்னு சொல்லியாச்சு. மீண்டும் மீண்டும் இந்தி தான் இந்தி தான் இந்தி தான் சொல்கிறதே முதல் பொய். ரெண்டாவது, நீங்கள் நடத்துகிற ஸ்கூலில் இந்தியை வச்சுக்கிறீங்க. ஒன்று. ரெண்டாவது, சமக்ர சிக்ஷா அபியான் எதற்கு என்பதும் சொல்லப்பட்டு விட்டது. முதல்ல வாஜ்பாய் அரசுல சர்வ சிக்ஷா அபியான் சர்வ சிக்ஷா அபியான்ல என்ன முயற்சி நடந்ததுன்னா, டிராப் அவுட்டே இல்லாமல் வர வேண்டும் என்ற ஒரு முயற்சி முதல்ல பண்ணதே வாஜ்பாய் அரசாங்கம் தான். சார், நீங்க மாநிலத்தில் இருந்த கல்வியை எடுத்து கண்கரண்டுக்கு கொடுத்தது திமுக, எடுத்தது காங்கிரஸ், கருணாநிதி, இந்திரா காந்தி. ஆனால் அதை நல்லபடியாக பயன்படுத்தியது வாஜ்பாய். சர்வ சிக்ஷா அபியான் வந்தது. சர்வ சிக்ஷா அபியானுடைய அடுத்த டெவலப்மெண்ட் என்னதான் போனாலும் அந்த குவாலிட்டி இல்லை என்பது, அதாவது ரெண்டு விஷயத்தில் குவாலிட்டி இல்லை என்று நினைக்கிறார்கள். ஒன்று கணிதம். எண் கணிதத்தில் வாய்ப்பாடு தெரியலை, என்ன பண்ணுறாங்க, 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு சாதாரண 2வது கிளாஸ்க்கு இருக்கக்கூடிய வாய்ப்பாடுகள் தெரியவில்லை, மொழியினுடைய வன்மை வரலை, அதாவது தாய்மொழியில் பேசக்கூடிய படிக்கக்கூடிய தன்மை இல்லை அப்படிங்கிறது இந்த ஏசர் ரிப்போர்ட்டில் ரொம்ப அழகாக. ஏசர் ரிப்போர்ட் வந்ததுக்கு நீங்கள் வெக்கப்படணும். தமிழ்நாட்டை பற்றி, தமிழ்நாட்டிலேயே தமிழ் எழுதாமல் கட்டடிச்சு குழந்தைகளை பற்றி வெக்கப்படணும். அந்த ரிப்போர்ட்ல வந்த விஷயத்தை கவர்னர் பேசுறாருன்னு அவர் மேல வர கோவப்பட்டாங்க. சார், ரிப்போர்ட் உண்மையா பொய்யாங்கிறதா நீங்க பேசணும். அப்ப இவ்வளவு மட்டமாக வைத்து கொண்டு மத்திய அரசு காசு தரவில்லை. சரி, அப்பவும் சொல்றேன், அண்ணாமலை ஒரு நல்ல அறிக்கை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு? சார், நீங்க அக்செப்ட் பண்ணீங்களா இல்லையா, இதெல்லாம் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், சமக்ர சிக்ஷா அபியான் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், PMCயை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னா கையெழுத்து போட்டு தானே வந்திருக்கீங்க. சிவதாஸ் மீனா MOUல சைன் பண்ண அந்த அறிக்கை உள்பட சமூக வலைதளங்கள்ல இருக்குல்ல. அப்ப கையெழுத்து போட்டு வந்துட்டு நாங்க பண்ண மாட்டோம் சொல்லிட்டா என்ன அர்த்தம்? சார், நீங்க அப்ப முதல்ல கையெழுத்து போடாதீங்க. நீங்க நவோதயா பண்ணீங்க. நவோதயா இன்னைக்கு வந்திருந்தால், மாவட்டத்துக்கு ஒரு நவோதயா வந்திருந்தா எத்தனை குழந்தைகள் நல்லா வந்திருப்பாங்க, எத்தனை குழந்தைகள் ஹிந்தி பேசியிருப்பாங்க, எவ்வளவு தூரம் இயல்பா டெவலப் ஆகியிருப்பாங்க. நீங்க தானே சார் தடுத்தீங்க. மலைவாழ் மக்கள் நிறைய நல்ல கல்வியை கிடைக்கும். அதாவது தமிழகத்தினுடைய மாணவர்களுக்கு நல்ல கல்வியை தடை செய்தது, அயோக்கியத்தனம் பண்ணது நீங்க திமுக. மத்திய அரசு எப்படி பண்ணும்? மத்திய அரசு நீ பண்ணு, நீ நல்லது கொடு நல்லது கொடு நல்லது கொடுன்னு சொல்லு. நான் என்ன சொல்றேன், கல்வியே நான் இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். நான் மிஞ்சி கொடுத்தா உலகத்திலேயே பெரியார் இல்லாம யாருக்கும் அன்றவரே போட தெரியாதுன்னு கிளாஸ் எடுக்கிறதுக்கு தான் நான் கல்வி திட்டம் வச்சிருக்கேன். பெரியார்னு ஒருத்தன் இல்லைன்னா எவனுமே நிமிர்ந்திருக்க மாட்டான், எல்லாம் 4 காலில் தான் நடந்திருப்பான்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு பாடத்திட்டத்தை வச்சிருந்தால் என்ன சார் பாடத்திட்டம் இது? யாரை நீங்க ஏமாத்துறீங்க? அவர் இல்லாத இடமே இல்லையா உலகத்துல, இந்தியாவில்? ஆகையினால் நீங்கள் ஒரு கல்வி திட்டத்தை புகுத்துவதற்காக
மத்திய அரசை எதிர்க்கிறீர்களே தவிர உங்க மாணவர்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லவே இல்லை என்பதுதான். சட்டமன்றத்திலே ஒரு பதிவு நடந்திருக்குது. என்னன்னா சேலத்துடைய எம்எல்ஏ அவர் பேசும்பொழுது என்ன சொல்றாரு, அதாவது ஒரு மாணவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் படிக்கிற அப்படி ஒரு கணக்கு வச்சுருந்தா கூட ஒவ்வொரு வருடமும் ஒரு மாணவனுக்காக அவனுக்கு இலவச சீருடை புஸ்தகம் எல்லாத்தையும் கணக்கிட்டு 33,000 ரூபாய் அப்படிங்கிறது அரசு அவனுக்கு செலவு பண்ணுது. இதே போல் மத்திய அரசுடைய கேந்திரிய வித்யாலயிலையும் கிட்டத்தட்ட 36,000 ரூபாய் அவங்க செலவு பண்ணுறாங்க. கேந்திரிய வித்யாலயா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த குவாலிட்டி எஜுகேஷன் ஏன் அரசு பள்ளியில் கிடைக்கவில்லைன்னு அவர் கேள்வியாகவே கேட்டிருக்கிறார். சேலம் எம்எல்ஏ, பாமக எம்எல்ஏவே தான் கேட்டிருக்கிறார். இந்த செய்தியோடு சேர்த்து தானே இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது சார். இன்னைக்கு எல்லாருமே கேட்குறாங்க சார், அன்புமணியே கேட்குறாரு. இப்போ எல்லாரும் இந்த ஏசியா ரிப்போர்ட்டை வச்சு அன்புமணியும் தான் கேட்டிருக்கிறார். அப்போ நமக்கு என்ன தெரிகிறது என்றால் இவர்கள் மக்களை ஏமாற்றுகிறார். அதாவது நீங்கள் இங்கே சென்னையில் 4,000 கோடி வெள்ளத்துக்கு செலவழிச்சேன்னு சொன்னீங்க, 98% நீங்கள், அப்புறம் 75% நீங்கள், அப்புறம் கடைசியில் நேரு 42%ன்னு சொன்னார். எல்லாம் முழுகி போய் எல்லாம் அடித்த பிறகு 42% சொன்னார். அந்த 42% தான் செலவு பண்ணீங்கன்னா அந்த 42ல் எவ்வளோ கொள்ள போயிருக்கும் அது அடுத்த கணக்கு சார். நீங்கள் செலவு பண்ணதே 4,000 கோடியில் 42%. அந்த 42%ல் எவ்வளோ கமிஷன் போயிருக்குன்னு தெரியாது உங்களுக்கு. எல்லாத்துலேயும் கமிஷன். நேரடியாக மத்திய அரசு பணம் கொடுக்குற எதையுமே உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். இங்கே பாருங்களேன், இதே சமகராவில் கணினி ஆசிரியருக்குன்னு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க. இப்போ கேரளா என்ன பண்ணாங்க, 10,000 கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுக்கறதுக்கும். ஆமாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு, அதாவது இவங்க பார்ட் டைம் டீச்சர் போடுறாங்க. பார்ட் டைம் டீச்சர் இங்கே வந்தால் நான் இன்னொரு இடத்துல வேலை பார்க்க முடியலை, அதனால ஃபுல் டைமராக என்னை அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறான். கேரளாவில் என்ன பண்ணுறாங்க, இதே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கேரளாவில் மத்திய அரசினுடைய சம்பளம் எவ்வளவோ அதே மாதிரி மாநில அரசும் கொடுத்து அவங்கள ஃபுல் டைம் மாற்றிட்டாங்க, ஃபுல் டைம் டீச்சராக மாற்றிட்டாங்க. தேர் ஹாப்பி. நீ கொடுக்க வேண்டியதானே? மத்திய அரசு கொடுக்குற காசை வாங்கி கொண்டு நீங்கள் அந்த கணினி ஆசிரியரை போடுறதுக்கு பதிலாக அந்த சத்துணவில் உள்ளவங்க ஆசிரியரை போடுறீங்கிற, அதாவது அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் உள்ளவரை ஆசிரியராக போடுறீங்க. அதனால எல்லாமே ஃப்ராடு. இவங்க யாரையும் அப்பாயின்ட் பண்ணல. அதனால தான் இது ஆசிரியர் சமுதாயம் இந்த அரசாங்கத்தின் மேல் அவ்வளோ கோபமாக இருக்கிறது, அரசு ஊழியர் அவ்வளோ கோபமாக இருக்கிறது. அதனால் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இவரை தாய்மானவனை பார்க்கவில்லை, பேய்மானவனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை இந்த அரசாங்கம் புரிந்து கொண்டால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ மிகப்பெரிய சர்ச்சை ஆகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக அது குறித்து மத்திய அரசுடைய சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் என்ன நீங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறீங்கன்னு பல பேர் அதை டேக் பண்ணி வீடியோ பகிர்ந்திருக்காங்க. அப்படி என்ன வீடியோ அப்படின்னா, வில்சன் மதுரம் அப்படிங்கிறவர், அவரே தான் அவருடைய பேரை சொல்லியிருக்கிறாரு. கடந்த 27/1/2025 அது ஒரு மத்தியான நேரத்தில் கூடிய ஒரு ஃப்ளைட், சென்னை டு தூத்துக்குடி போகிற ஃப்ளைட்டு. நம்ம எப்போவுமே பார்க்குறோம், ஃப்ளைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டு அங்கே இருக்கிற ஏரோஸ்டர்ஸோ இல்லை குரூலேருந்து யாராவது சொல்லுவாங்க. ஆனால் இவர் நடுப்புற நின்றுக்கிட்டு தேவ செய்தியை வாசிக்கிறார். கிறிஸ்தவங்கிறது எப்படிப்பட்டது, அவர் உங்களுக்கு ஏன்னா பாதுகாப்பான அந்த பயணம் போகணுமா, அதுக்காக அந்த தேவ செய்தி சொல்கிறாரு. இது போன்ற அப்பட்டமான கிறிஸ்துவ மத பிரச்சாரத்தை இந்த மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிவில் ஏவியேஷன் இதை அனுமதிக்கிறதா, இவர் மீது ஏதாவது புகார் வந்ததா, அந்த புகாரின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, இப்படி பல கேள்விகளை சமூக ஆர்வலர்கள் சமூக வலைதளங்களில் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப தெளிவாக சொல்கிறதா இருந்தால், இந்த ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாம் மனப்பிறழ்வு உள்ளவர்கள் அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா என்ன பைத்தியக்காரத்தனம் என்று புரியவில்லை. அதாவது கிறிஸ்தியேசுவனுடைய வருகைக்கு உலகத்தை தயார் செய்ய வேண்டும்னா அதுக்காக எல்லாரும் கிறிஸ்தவராக மாற்றின பிறகு அவர் வந்தா என்ன வரலைன்னா என்னன்னு நான் இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். இதுக்கு யாரும் பதிலே சொல்லலை. என்ன அதுக்கப்புறம் அவர் எதுக்கு வரணும்? உலகத்தை தயார் பண்ணதுக்கப்புறம் அவர் ஏன் வரணும்? அதான் தயாராகிட்டேன் அப்படின்னு சொன்னால் வேலை முடிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்துக்கு வராமல் போயிடலாம். அதனால் இந்த பைத்தியக்காரத்தனத்தினுடைய எல்லை வேற எந்த மதத்திலையும் இந்த மாதிரி ஊழியங்கிற பொருளை போய் இப்போ சமீபத்தில் இவங்களை பார்த்து இஸ்லாமியர்களும் இப்போ
இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கங்கே போய் நோட்டீஸ் கொடுக்கறது, மதம் மாற்றுறது, இந்த வேலை திடீரென்று கிறிஸ்தவர்களை பார்த்து இஸ்லாட்டம் ஆரம்பிச்சிருக்கு. ராமலிங்கனுடைய கொலை அப்படி வந்தது தான், அதை நாம் பார்த்துருக்குறோம். திருப்புவனம் ராமலிங்கத்தினுடைய கொலை. ஆனால் பல இடத்துல இப்ப இவங்க உள்ள போனா விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். சமீபத்துல நாம டிவிலேயே நிறைய கிராமத்துல இவங்க போய் விரட்டி அடிச்சதை நம்ம இந்து முன்னணிக்காரர்கள் அப்படியே கொத்த அழைச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர். இப்போ சமீபத்துல ஒரு ஊர்க்காரங்க அவங்கள எல்லாம் மொத்தமா ஒரு இடத்துல கட்டி போட்டு காவல்துறையை கூட்டு போய் ஒப்படைச்சி பண்ணியிருக்கிறாங்க. இந்த புத்திசாலி என்ன பண்ணிட்டாரு, ஃப்ளைட்ல என்ன நம்மளை இறக்கி விட முடியாதுன்னு நினைச்சிட்டாரு. அந்த வடிவேல் ஜோக்கில் அந்த பார்த்திபனும் வடிவேலும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃப்ளைட்டில் ஏறிட்டு தேவ செய்தி படிக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், குறைந்தபட்ச நாகரிகம் கூட உங்களுடைய மதம் உனக்கு கற்றுக் கொடுக்கவில்லையான்னு நான் கேட்குறேன். எங்கே போய் பேசணும்? நான் என்னுடைய டிராவலில் என்ன டிஸ்டர்ப் பண்ணதுக்கு உனக்கு எந்த ரைட்டும் கிடையாது. ஒரு ஃப்ளைட்டுக்குள்ள யார் அனௌன்ஸ் பண்ணுவா? அந்த குரு அனௌன்ஸ் பண்ணுறதை தவிர வேற அனௌன்ஸ்மெண்ட்டே வர முடியாது. ஆனால் இவர் ஃப்ளைட்டில் எழுந்து நின்று நான் என்னுடைய பேர் வில்லியம் சோ அண்ட் சோ, நான் தேவ செய்தியை தருகிறேன் அப்படின்னு ஆரம்பித்தா என்ன பார்க்குறேன்னா, நம்ம இந்துக்களுக்கு சில இடத்துல பொது இடத்துல எப்படி நடந்து கொள்வது என்று தெரியவில்லை. அந்த இடத்துலையே எழுந்திருந்து ஒருத்தர் நச்சப்புற அடிச்சிருந்தா வேலை முடிஞ்சு போயிருக்கும். பண்ணல, நாகரீகம் கருதி பண்ணல. இவன் நமக்கு தான் இன்டாலரன்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்கிறது. ஆமா, அதாவது என்னன்னா, ஒருத்தர் நாகரீக வரம்பை மீறும் போது அடுத்தவர் நாகரீக வரம்பை மீறினால் தப்பு இல்லைங்கிறதும். ஒரு அடி அடிச்சிருந்தா அங்கேருந்து யாரோ வந்திருக்க போறாங்க. அதுக்கப்புறம் இப்போ இதே தூத்துக்குடி ஃப்ளைட்ல தானே தமிழிசைக்கு என்ன நடந்தது, அந்த அம்மா என்ன கத்தினது, கடைசியில் அந்த அம்மாவை விடுவிச்சுட்டாங்க. அது அயோக்கியத்தனம். சோஃபியாவை விடுவித்திருக்கிறார்கள். இது ஒரு அயோக்கியத்தனம். விடுவிச்ச அந்த தீர்ப்பு அயோக்கியத்தனமான தீர்ப்பு என்று பார்க்கலாம். அதுக்குள்ள மோட்டிவ் எங்கேயும் நம்ம போகல. அந்த மாதிரி இப்போ தூத்துக்குடி ஃப்ளைட்னாலே இவங்க ஃப்ளைட்டு தானாங்கிற எண்ணம் வருகிறது. பிரான்ஸ்லேருந்து ஏறி இந்துத்துவ ஒரு லீடரை கேட்கறதும், இவன் ஏறிக்கிண்டு தேவ செய்தியை படிக்கிறதும் என்ன பைத்தியக்காரத்தனம் அனுப்பிடல. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், தூத்துக்குடி ஃப்ளைட்டில் அந்த 27ஆம் தேதி ஃப்ளைட்டில் வந்தவர்கள் யார் யார், இவர் எங்கேருந்து வந்தார், இவருடைய இது என்ன, இவருடைய பேக்ரவுண்ட் என்ன, ஏன் ஏறினார், ஏன் சொன்னார், அதுக்கு பின்னால் வேறு ஏதாவது திட்டம் இருந்ததா, இந்த பயணிகளை மிஸ்டைரக்ட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது திட்டம் இருந்ததா, இவரை எப்படி இப்போ நம்ம பனிஷ் பண்ண போகிறோம். அதாவது சார், சில விஷயத்தை நான் என்ன சொல்லுகிறேன், ஒன்று ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தானாக இதை சியூமோட்டாக எடுக்கணும், இல்லை என்றால் நம்மளுடைய நீதிமன்றம் இதை சியூமோட்டாக எடுக்கணும், எடுத்து இந்த வழக்கை பதிவு செய்து விசாரிக்க வேண்டும். இப்போ நின்றுக்கிட்டு அவர் பேசுகிறாருங்கிறதுனால இந்த விமானத்துறை சம்மந்தமாகவே ஒரு சில வழிகாட்டு நெறிமுறை இருக்குது. ஒன்று, டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னால் அந்த லேண்டிங்கில் இருக்கும் பொழுது இவர் பேசியிருக்கணும். அப்படி பேசியிருந்தா அப்பொழுதே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்கன்னா அவர் இறக்கி விட்டுருக்கலாம் ஒன்று. அதே மாதிரி இது டேக் ஆஃப் ஆகி இது சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போனவுடனே அந்த இடத்துல இவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னா அங்கவும் வழக்கு பதிவு செய்து இவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம். சரி, இப்போ விமானம் போயிட்டு இருக்கிறப்ப அப்படின்னா இவர் நின்றுக்கிட்டு அப்படி பேசுவதே தவறு தானே? இல்லை 100% தவறுங்க. இவர் இறங்கின உடனே இவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். யார் கைது செய்திருக்கணும்? ஏர்போர்ட் செக்யூரிட்டி இவரை நிறுத்தி வச்சிருக்கணும். போலீஸ் அவங்க தகவல் கொடுத்துருக்கணும். போலீஸ் கைது செய்திருக்கணும். கடைசியில் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரும் கடைசியாக சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதானே இன்னைக்கு நான் ஆரம்பிக்கும் போதே அதானே சொன்னேன், இவர்கள் எல்லாம் மனப்பிறழ்வு உள்ளவர்கள் தானே சொன்னேன். கிறிஸ்துவேஸ்வரனுடைய வருகைக்காக அப்படின்னு போனாலே எப்போ வர போறார், ஏது வர, நீ வரத்துலாம் வேலை பாரியா, அதுக்காக இதுதான் ஒரே வேலையா அப்படிங்கிறேன். இப்போ நாம தான் கழிக்கு வர போறான்னு சொல்றோம், அதுக்காக இப்படியா எல்லாம் மதம் மாற்றி சொல்லிடுறோம். அதனால இந்த பைத்தியக்காரத்தனத்தை கிறிஸ்துவர்கள் விட்டால் அவர்களுக்கு நல்லது. இல்லைன்னா இந்த பைத்தியக்காரத்தை மொத்த பைத்தியக்காரத்தோட கூட்டம் எங்க போகும்னா நமக்கு தெரியல. ஆனால் பொது இடத்துல இந்த மாதிரி பேசினால் அவர்களை விட்டு வைக்க கூடாது. இந்துக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அதுதான் நான் சொல்லக்கூடிய செய்தி. திருப்பரங்குன்றம் மலை மீட்பு போராட்டம்
பல்வேறு தடைகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய வெற்றி போராட்டமாக நடந்ததுங்கிறத பார்க்குறோம். அந்த மக்கள் கூடிய அந்த கூட்டத்தை பார்த்து பலருக்கு இன்னும் அந்த கிளியிலேருந்தே வெளியில் வரலையோ அப்படிங்கிறது தோணுது. இப்போ திடீர்னு மதச்சார்பற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா, மதச்சார்பின்மை மற்றும் மக்கள் ஒற்றுமை காப்போம், பொதுமக்களுக்கு மதச்சார்பற்ற கட்சிகளின் வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வாசிச்சிருக்காங்க. என்னென்னா, இந்த மத்திய அரசு வந்து ரொம்ப பழைய அந்த அதே லாவணி நிதிகளை வந்து கொடுக்கல, பட்ஜெட்டில் தமிழகம்ங்கிற ஒரு பேரே இவங்க சொல்லலை, இப்படியெல்லாம் வஞ்சிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அதுவும் சிறப்பாக அந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த ஆட்சியை வந்து பங்கம் விளைவிக்க வேண்டும் அப்படிங்கிற குறுகிய நோக்கத்தோடு அமைதியாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அந்த இதில் அங்கே வந்து சமணர் குகை இருக்குது, சிக்கந்தர் தர்கா இருக்குது, மக்கள் இந்துக்கள் வந்து வழிபடக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்குது, விஸ்வநாதர் கோயில் இருக்குது. ஆனால் இது ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்புகள் வந்து மக்களிடையே ஒரு பிளவை ஏற்படுத்தி இங்கே வந்து ஒரு மத மோதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுறாங்க. அதற்கு மக்கள் பலியாகிடக்கூடாது, நம்ம வந்து மதச்சார்பற்ற நாடு இது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு அதில் பலர் வந்து அந்த அறிக்கையில் சைன் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும் பொழுதே இது எப்படிப்பட்ட மதச்சார்பற்ற கட்சிகளுடைய இதுன்னு இருக்குது. துரைமுருகன் பொதுச் செயலாளர் திமுக, தொடர்ந்து இந்துக்களை அவதூறாக பேசக்கூடிய ஆசிரியர் கி வீரமணி, செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ், அவர் வந்து திடீர்னு திருப்பரங்குன்றத்தில் சமபந்தி இதெல்லாம் திமுகவுக்கு கிடைச்ச சிறந்த கொத்தடிமை, அழகிரியை விட நல்ல கொத்தடிமையா இருக்காரு. இது வைகோ மதிமுக, சண்முகம் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, முத்தரசன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த நோட்டாவோட டெல்லியில கீழே வாங்கியிருக்கு அந்த கட்சி தானே, அதே கட்சி தான். அதற்கு ரெண்டுமே நோட்டாவோட கீழே வாங்கிருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல வந்து நோட்டாவோட கீழே வாங்கின பாஜக 11% 12% ஓட்டு வாங்கியிருக்கு. ஐயா, நீ எங்கேயாவது ஒரு ஆண்மை இருந்தா தனியார் இல்லை அப்படின்னு நாம சொல்லணும். அந்த மதச்சார்பற்ற கட்சி அந்த கூட்டணியில அடுத்த 2-3 பேருடைய சைன் தான் ரொம்ப முக்கியம். காதர் மொய்தீன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அது மதச்சார்பற்ற கட்சியாமா? அதை தாண்டி எம்எச் ஜவாஹிருல்லா தலைவர் மனிதநேய மக்கள் கட்சி, இவர் மதச்சார்பற்றவர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தொல் திருமாவளவன். சார், மதசார்பற்றவரா இருந்தா இந்த காதர் மொய்தீனும் ஜாவர்லாவும் முதல்ல தாடி எடுக்கட்டும், குல்லா எடுக்கட்டுங்க, அதுக்கப்புறம் மதசார்பின்மை பேசட்டும். நான் தாடியை எடுத்து விட்டேன், குல்லாவை எடுத்து விட்டேன், எனக்கு மத அடையாளங்களே கிடையாது, நான் இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட நான் அப்படி பேசிட்டுமே. வெளியில் தெரியக்கூடிய 2 அடையாளங்களை மட்டும் சொல்லிட்டீங்க. ஓகே, அதை நான் சொல்ல முடியாது. சரி, அதை சொல்ல முடியாது, அது சொல்ல வேண்டாம், அது நாகரிகமா இருக்கு. ஆனா அப்படி அவங்களால சொல்ல முடியாதுங்கிறதுக்கு சொல்ல வரேன். நீங்க தேவையில்லாத நெருக்குதலை உங்களுக்கு கொடுக்க வேண்டாங்கிறதுக்காக சொல்றேன். அதெல்லாம் மேல இருக்கவன் பார்த்துப்பான், அப்படிதான் நான் சொல்லுவேன். சரி, இப்ப விஷயம் என்னன்னா, நீங்க பாருங்க, அந்த திண்டுக்கல் எம்எல்ஏ அப்துல் சமது அப்பா விட்ட போய் லெட்டர் கொடுக்கும் போது மத சார்புக்கு ஆபத்து வரல. கிறிஸ்தவ அப்பாவும் முஸ்லிம் எம்எல்ஏயும் சேர்ந்து கொண்டு இந்துக்களுக்கு எதிராக திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு திட்டம் போடும் போது மதசார்பற்றத்துக்கு ஆபத்து வரல. ஒரு குறிப்பிட்ட நபர் ஆட்டுக்குட்டியை கொண்டு திருப்பரங்குன்றம் கோயில் வாசல்ல நிற்கும் போது மக்கள் எல்லாம் தடுக்கும் போது மதசார்பற்றத்துக்கு ஆபத்து வரல. நவாஸ்கனி அங்கே போய் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு விட்டு ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் பதிவு போடும் போது அது வக்ஃபு சொத்துன்னு வேற சொன்னார், மதசார்பற்றத்துக்கு ஆபத்து வரல. அந்த தர்கா வக்ஃபோடு சொத்து தான், திருப்பரங்குன்றம் வக்ஃபோடு சொத்து தான் என்று சொல்லும் போது மதசார்பற்றத்துக்கு ஆபத்து வரல. நீதிமன்ற அனுமதியோடு 1 மணி நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கூடி போராட்டம் செய்த போது மதசார்பற்ற தன்மைக்கு ஆபத்து வந்து விட்டது. நான் என்ன கேட்குறேன், அப்புறம் நீதிபதிகளுக்கு நீதி தெரியாதா சார்னு கேட்குறேன். அவங்க தானே அனுமதி கொடுத்துருக்காங்க, நீங்க வந்து தடுத்தீர்கள். இந்த கையெழுத்து போட்ட எல்லா கட்சியும் திமுக அரசுக்கு நிர்பந்தம் செய்து தடுத்தீர்கள், நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. அப்போ நீதிமன்றத்துக்கு மதசார்பற்ற, நீங்க நீதிபதியை கண்டீங்களா? உங்களுக்கு தைரியம் இருந்தா? அதை விட இவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த அந்த அறிக்கையில் மிக முக்கியமானது என்னன்னா, மலைப்பாதையை இவங்க பயன்படுத்தாம, ஏன்னா அதுதான் பல பிரச்சனை வருதான், காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வர்றதுக்கு பின்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த பாதையை திறந்து விடுங்கள்னு வேற கோரிக்கை வச்சிருந்தாங்க. இல்லை, அதாவதுங்க நான் ஒன்று சொல்கிறேங்க, நான் இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் எனக்கு தெரியும், அங்கே ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலினுடைய தூணில் தான் ஈதி ஏற்றுறாங்க,
கார்த்திகை தீபம். அந்த கார்த்திகை தீபத்துக்கு வழக்கு தீர்ப்பாகி கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்றதை கூட இன்ன வரைக்கும் ஏற்ற முடியாமல் இருக்கு. ஒரு முறை ஏற்றி முயற்சி செய்த ராஜகோபாலன் அடுத்த சில நாட்களே கொலை செய்தார்கள் என்பதும் இருக்கு. இப்போ நீங்க காசிக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தென்காசி ஒண்ணு இருக்கு, சிவகாசி ஒண்ணு இருக்கு. இப்ப திருப்பரங்குன்றத்திலேயே காசி விஸ்வநாதர் இருக்கிறார். ஆண்டாண்டு காலமான இந்த பிறகு நீ எங்க போய் சொல்ல போற? எனக்கு வடக்கு வேற தெற்கு வேற, நீங்க பொய்யே சொல்ல முடியாதுங்கிற. நான் திருப்பரங்குன்றத்தில் காசி விஸ்வநாதன் இருக்கிறார் தானே. அப்போ நீங்க வடக்கு தெற்கு முஸ்லீம் நான் என்ன சொல்லுகிறேன், நீங்க அந்த தர்கா எப்போ வந்தது? ராஜா தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவருக்கு எங்க சமாதி இருக்குங்கிறத கோரிப்பாளையத்தில் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லப்பட்டு. அப்ப தர்கா ஏன் வந்தது? கம்பண்ண உடையார் எப்படி இவர் தலையை சீவிட்டாருங்கிற கதை வந்தாச்சு. இவர் ஏன் அங்க முதல்ல மலைக்கு போனார் சிக்கந்தர்ங்கிற கேள்வியை வழக்கமான ஜிகாத்திகள் என்ன பண்ணுவார்களோ அதுக்குத்தான் போயிருக்கிறார். கோயிலை இடிக்க போயிருக்கிறார், அவ்வளவுதானே. கோயிலை இடிக்க போன ஆளுக்கு என்ன பண்ணமோ இந்த அன்னைக்கு இருக்கிற இந்து சமுதாயம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்கிறது. இது வரலாற்றில் வந்தாச்சு. அவரை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கோயிலை இடிக்க போனவரை இத்தனை கட்சிக்காரனும் கொண்டாட வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கறது. இந்துக்களை கொன்ற திப்பு சுல்தான் திப்பு ஜெயந்தி காங்கிரஸ் கொண்டாடலையா கர்நாடகாவில்? அது மாதிரிதான். அப்போ நீங்க எந்த பக்கம் நினைக்கிறீங்க? அப்போ அப்பெல்லாம் வராத ஆபத்து மத சார்பின்மைக்கு வந்து விட்டதா? மத சார்பின்மைக்கெல்லாம் ஆபத்து வரலைங்க. ஹிந்துக்கள் ஒன்றுபட்டால் உங்களுக்கு ஆபத்து வந்து விட்டது. நம்ம துக்ளக் சொல்லியிருக்கிறார், ஹிந்துக்கள் ஒன்றுபட்டா தெருவில் கருணாநிதி பஜனை பாடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலினோ உதயநிதியோ பஜனை பாடத்துக்கான நாட்கள் தொலைவில் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி வருவாங்க. அப்ப வீரமணி, இப்பதே வீரமணி கத்துறாரு. என்ன கத்துறாரு வீரமணி? நாங்க ஹெச் ராஜாவை பாத்துக்கிறோம், இந்த சேகர் பாபுவை கண்ட்ரோல் பண்றது யாருங்கிறார். சேகர் பாபு பல கம்யூனிஸ்டுகளும் தொடர்ச்சியாக யூடியூப்ல பேசிட்டு வராங்க. ஹெச் ராஜாவை we can deal with ஹெச் ராஜா. ஊ கண்ட்ரோல் சேகர் பாபு. ஏன்னா சேகர் பாபு இப்ப 3 நாள் சமீபத்திய சங்கியா உங்களுக்கு இப்ப சேகர் பாபு நமக்கு தெரியாது. சங்கியா இல்ல மங்கியன்னு நமக்கு தெரியுது. இன்னும் அடுத்தது என்ன போறாங்க, இந்த ஸ்டாண்டப் கலெக்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க, நீங்க தான் அந்த பட்டம் கொடுத்தது. அந்த சங்கீதாவையும் சங்கியில சேர்த்துட்டாங்க. அந்த எஸ்பி, அதாவது சங்கீதா சங்கியாச்சு, அந்த எஸ்பி சங்கியாச்சு, அந்த கோட்டாட்சியர் சங்கியாச்சு, தாசில்தார் சங்கியாச்சு. சேகர் பாபுவையும் ஆல்மோஸ்ட் சங்கியா. நான் என்ன சொல்றேன், அவங்க நியாயமா தானே தடுத்தாங்க சார். நீங்க அந்த பிரச்சனை அவர்களால தான் வந்ததா? பேசாம ஆட்டோ தூக்கிட்டு அப்படியே அனுப்பியிருந்தா பிரச்சனையா வந்திருக்காங்க. எப்படி இங்க ஆட்டோ தூக்கிட்டு அனுப்புவாங்க அரசு அதிகாரிகள்? அரசு அதிகாரிகள் அவங்க வேலை பார்த்ததுனால அவங்க சங்கியா? நான் கேட்குறேன், நான் அதுக்கு தான் சொல்றேன். நான் சொன்ன வார்த்தையை மீண்டும் சொல்லுகிறேன். இந்த அம்மா ஒரு அறிக்கை கொடுக்குது. இந்த அம்மா இன்ப நிதிக்காக தன்னுடைய இடத்தை விட்டு கொடுத்ததனால் அந்த அம்மாவுக்கு நான் வைத்திருக்கிற பேர் ஸ்டாண்டப் சங்கீதம். உடனே மக்கள் என்ன சொல்றாங்க, நீங்க என்ன ஸ்டாண்டப் சங்கீதான்னு சொல்றீங்க, சைலண்ட் சங்கீதான்னு சொல்லுங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் அதை விட சொல்றாரு, சிட்டப் சங்கீதான பேரை வச்சிருங்க அப்படிங்கிறாரு. நேயர்களே முடிவு பண்ணட்டும், அது ஸ்டாண்டப் சங்கீதாவா, சிட்டப் சங்கீதாவா, சைலண்ட் சங்கீதாவா? ஒன்று நமக்கு தெரியும், அவங்க சங்கீதாவா இல்லை அதுங்கிறதே எனக்கு தெரியும். ஏன்னா அந்த இடத்துல அந்த ஜல்லிக்கட்டு கூட்டத்தில் அவங்க பொட்டு வைத்து கொண்டு காளைகள் வரக்கூடாது, மஞ்சள் பூசிக்கொண்டு காளைகள் வரக்கூடாது, மீண்டும் மீண்டும் இந்த அம்மா தான் அனௌன்ஸ் பண்ணது. ஏன் இன்னும் அனௌன்ஸ் பண்ணதுக்கு வேற யாரும் கிடையாதா? ஒரு கலெக்டர் தான் இதை அனௌன்ஸ் பண்ணணுமா? அப்போ எதுக்காக இந்த அம்மா அனௌன்ஸ் பண்ணுறது? உங்களுடைய நோக்கம் என்ன? அந்த பாரதியார் வள்ளலாரை விட்டு அடுத்தது அந்த காளைகளுக்கே பொட்டு வைக்க, காளைகளுக்கே இனிமே எந்த காளைகளும் ஜல்லிக்கட்டுக்கும் மத சின்னத்தோடு வரக்கூடாது, பொட்டு வரக்கூடாது, மஞ்சள் வரக்கூடாது. இந்த மையா வச்சுட்டு இருக்கீங்க. நான் கேள்வி கேட்க தயாராக இல்லை. அப்படி கேட்டால் நான் கீழே போயிருக்கேன்னு அர்த்தம். ஆகையினாலதான் இந்த அம்மாவனுடைய நடவடிக்கையை நாம பார்த்ததுனாலதான் ஸ்டாண்டப் சங்கீதான பேர் வச்சோம். புதுசா ஒரு திருப்பரங்குன்றத்துக்காக மட்டும் வைக்கல. திருப்பரங்குன்ற விஷயத்துல எல்லாம் அந்த பத்திரிகை செய்தி கூட, எனக்கு அந்த பத்திரிகை செய்தியை படிக்கும்போது இது செக்ரட்டேரியட்லேருந்து போய் இவங்க ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. இவங்க ப்ரிப்பேர் பண்ண செய்தி மாதிரி எனக்கு தெரியலை. இங்கேருந்து செக்ரட்டேரியட்லேருந்து நேரடியாக உள்துறை செயலாளர்கிட்டேருந்து போய் இதை நீ ரிலீஸ் பண்ணப்பா உன் பேரில் சொல்லியிருப்பாங்கங்கிற மாதிரி தான் அதனுடைய எல்லா விஷயங்களும் இருக்குது எனக்கு பார்த்தா. ஆனால்
அப்பெல்லாம் வராத மத நல்லிணக்கம். இன்னொன்னு சொல்றாங்க, திருப்பரங்குன்றத்தில் வாழக்கூடியவர்கள் எல்லாம் ஒற்றுமையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாமன் மச்சானாக. மாமன் மச்சானாக. அப்ப ஆட்டோ தூக்கிட்டு போனது யாரு? மாமனா மச்சானா? ஆட்டோ தூக்கிட்டு போனது திருப்பரங்குன்றத்து ஆளா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப அவனை தூக்கி உள்ள போட்டீங்களா? அவன் மேல கேஸ் போட்டீங்களா? சரி, அப்துல் சமது திருப்பரங்குன்றத்துக்காரரா? அந்த திண்டுக்கல் எம்எல்ஏ, சாரி மணப்பாறை எம்எல்ஏ திருப்பரங்குன்றத்துக்காரரா? நவாஸ்கனி திருப்பரங்குன்றத்துக்காரரா? இவங்கெல்லாம் போகாம அங்க ஏன் சார் ராஜா போறாரு? இவங்க போனதுனால தானே ராஜா போனார். அதனால முதல்ல பிரச்சனையை ஊட்டினது. ரெண்டாவது, திருப்பரங்குன்றத்து பிரச்சனை இல்லைங்க, அறுவடை வீடுகளுடைய பிரச்சனை, முருகன் தலத்தினுடைய பிரச்சனை. நாங்க எல்லாரும் அங்க தெய்வத்தை கும்பிடத்தை போயிட்டு இருக்கோம். அதனால அந்த ஊருக்குள்ள இந்த அயோத்தி பிரச்சனை வரும்போதே இதே தான் சொன்னாங்க. அதெல்லாம் அயோத்திக்காரன் பார்த்துப்பான், உனக்கு என்ன? இப்போ நீங்கள் இந்த மாமன் மச்சானா இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா பழனிக்கு பாத யாத்திரை போகிறாங்க, அந்த வீடியோக்கள்லாம் வலிந்து கட்டி கொண்டு மெயின்ஸ்ட்ரீம் மீடியா அந்த வீடியோவை பகிருது. என்னென்னா அவ்வளோ தூரம் பாத யாத்திரை நடந்து போகிறாங்க, அவங்களுக்கு கால் வலிக்கும் அப்படிங்கிறதுக்காக பல இஸ்லாமிய இளைஞர்கள் அவங்களுக்கு கால்களை எண்ணெய் தடவை மாலிஷ் பண்ணுறதும் அவங்களுக்கு ஜூஸ் கொடுக்கறதும் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து இந்துக்களுக்கு தாயா பிள்ளையா தொப்புள் குடி உறவாக இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தானே பண்ணுறாங்க. இதன் மீது ஏன் நான் அப்ஜெக்ட் பண்ணுறேங்க, இதை நான் அப்ஜெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்துக்கள் அன்னதானம் போட்டால் பெர்மிஷன் வாங்கணும். பழனி பாத யாத்திரைக்கு இந்துக்கள் அன்னதானம் போட்டால் பெர்மிஷன் வாங்கணும், அன்னதானம் போட முடியாது. நாங்கள் பர்மிட் பண்ணக்கூடிய அந்த 6 இடத்துல மட்டும்தான் அன்னதானம் இருக்கும். இஸ்லாமியர்கள் எப்படி ஜூஸ் கொடுக்கலாம்? யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கினாங்க? அவங்க யாரு காலில் தடவி விடுறது? என்ன தடவுறான்னு யாரு கண்டா? அதாவது நல்லெண்ணம் இருக்குங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் யாரை நீ அனுமதிக்கிறாய், யாரை அனுமதிக்கவில்லை என்ற கேள்வி எனக்கு வருது. அப்ப இந்துக்கள் இதை செய்துட்டு இருந்ததை நீ தடுத்துட்டு அவனை கொடுக்க சொல்றது நோக்கம் என்ன? இந்துக்களே இதை ஜூஸை கொடுப்பாங்களே, இதே முறை கொடுப்பாங்களே, அதையே நிறுத்தினீங்க, இந்த கேள்வி வருதில்ல. ரெண்டாவது, ஒரு சம்பவங்க, பழனிங்கிறது ஒரு சம்பவம். பழனியுடைய பாத யாத்திரைங்கிறது நாளைக்கு தைப்பூசம். நீ எத்தனை பேரை நிறுத்திருக்காங்கிறத பார்க்க போறோம், எவ்வளவு குறைஞ்சிருக்குங்கிறத பார்க்க போறோம். திருச்செந்தூர்ல காவடி எடுத்துட்டு உள்ள போகக்கூடாது அப்படிங்கிற இதெல்லாம் அவங்க நீங்க பண்ணீங்கல்ல. அதாவது எனக்கு ஒண்ணுங்க, தமிழகத்துல ஒரு வேல் யாத்திரை முருகன் ஆரம்பிச்சார், எல் முருகன் ஆரம்பிச்சார், கடகடன்னு வந்தது, நல்ல ஒரு எழுச்சி வந்தது. அதுவும் எதிர்ப்புல தான், கந்த சஷ்டி அவதூறு பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு நீங்க திருப்பரங்குன்ற இஷ்யூ அப்படி லட்டு மாதிரி கொடுத்துருக்கீங்க. அதனால இந்த பாருங்க, தமிழ் கடவுள் முருகன் என்று சொன்னால் இல்ல, இப்ப நீங்க அந்த லட்டு மாதிரின்னு சொன்னதுனாலதான் டவுட் வருது. பல பேர் என்ன சொல்றாங்க, திமுக வந்து இந்த சங் பரிவார கூட்டத்தை வளர்ப்பதற்காகவே செய்கிறதுன்னு இன்னொரு குரூப் சொல்றாரு. ஏற்கனவே கார்ட்டூனிஸ்ட் பாலா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இன்னும் பலர் சொல்றாங்க, திமுக வந்து தனக்கு எதிரி பாஜக தான் என்பதை நிலைநிறுத்த வருகிறதா, அதிமுக அல்ல என்பதை சொல்ல விரும்புகிறதா? அது அதிமுக தான் சொல்லணும், எங்களுக்கு எதிரி திமுக தான், பாஜக இல்லைன்னு சொல்றதுக்கு தயாராக இல்லை சார். இதில் அதிமுக பெரிய குற்றவாளி சார். தொடக்கத்துலேருந்தே அதை பற்றி இன்னொரு நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மொத்தத்தில் இந்த விஷயத்தில் இவர்களெல்லாம் யாருமே இந்து மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள். நான் ஒன்று சொல்கிறேங்க, இங்கே பேசுகிற எல்லாரும் இந்த கும்பமேளா நடந்து கொண்டு இருக்கிறது, யாராவது ஒருத்தரை இவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை என்று உண்டுடா, ஹிந்து நம்பிக்கை என்று உண்டா, போய் அப்படி முழுகிட்டு வர சொல்லுங்களேன். இன்ன வரைக்கும் கும்பமேளால சார், கும்பமேளால பாஜக அது வந்து இந்து மதத்தினுடைய நிகழ்ச்சி. அங்க இருக்கிற அரசாங்கம் பாஜக அரசாங்கம், ஒரு அரசாங்கம் ஒரு நிகழ்ச்சியை நடத்தத்தான் செய்யும். ஒரு காங்கிரஸ் தலைவர் ஒரே டி.கே. சிவகுமார் போறேன்னு சொன்ன உடனே அப்படியே டி.கே. சிவகுமார் போய் ஒரு மனைவியோடு பூஜையெல்லாம் செய்திருக்காரு. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த முதுகெலும்பு கூட மற்றவர்களுக்கு இல்லை, யாரும் இல்லை, ஒத்தரும் கிடையாது. ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு தைரியம் கிடையாது, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனுக்கு தைரியம் கிடையாது, திமுக கிடையாது, லாலு பிரசாத் கிடையாது, யார் கோயிலுக்கு போற தைரியம் இல்லாத வீரர்களை வைத்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நம்ம முழுசா அந்த முடிவுக்கு வர வேண்டாம். கடைசி இன்னும் பல நாட்கள் இருக்கு. துர்கா ஸ்டாலின் குடும்பத்தோடு போனாலும் கண்டிப்பா யோகிட்டேருந்து ஒரு அழைப்பு வந்திருந்தால் துர்கா போயிடுவார், அப்படிதான் நான் நம்புறேன். அழைப்பு வந்தா போயிடுவாங்க. அதனால இவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை.
அதான் உண்மை. இவர்கள் யாரும் இந்து மதத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் இல்லை. இவர்கள் சமூக நல்லிணக்கம் பேசுவதற்கு இவர்களுக்கு தகுதி இல்லை. ஏனென்றால் இவர்கள் அனைவரும் ஆன்டி ஹிந்துஸ். அவ்வளவுதான். கடைசியாக இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தீங்க. இந்த செய்திகளில் நம்ம பேசின 2-3 செய்திகளில் இந்துக்களிடம் விழிப்புணர்ச்சி வந்துருச்சு, இந்துத்துவ எண்ணம் நல்லா வலுப்பெற்று வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு. இந்த எண்ணங்கள் வலுப்படுவதற்கும் இந்த விஷயங்களாக ஒரு பிரச்சாரம் செய்வதற்குமாக ஒரு தூண்டுகோலாக தன்னை ஒரு கருவியாக வைத்து கொண்டு பணி செய்தவர் சரவணன் அவர்கள், மதுரையை சேர்ந்தவர். அவர் திடீரென்று மரணம் அடைந்திருக்கிறார். சரவணனுக்கும் உங்களுக்குமான அந்த தொடர்பு, பல செய்திகளை உங்கள்கிட்ட அவர் எப்படி பகிர்ந்து கொள்வார், இது குறித்தெல்லாம் உங்களுடைய சமூக வலைதள கணக்குகளில் கூட நீங்கள் பதிவு செய்திருக்கீங்க. அவருடைய இழப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, சரவணனுடைய இழப்பு ஹிந்து விழிப்புணர்வு இயக்கங்களுக்கு ஒரு மாபெரும் இழப்பு. என்ன காரியகர்த்தான நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஒரு காரியகர்த்தா எதையும் எதிர்பார்க்காம தனக்கு என்ன முடியுமோ அதை கொடுத்து, தனக்கு முடியாததையும் கொடுத்து சமுதாயத்துக்கு வேலை பார்க்கணும். அதாவது ஒருத்தர் கொடுக்கறதுலேயே பெரிய கொடை என்பது தனது நேரம். அப்படிதான் சங்கம் சொல்லும், அப்படிதான் நம்ம சொல்லுவோம். சரவணா 24/7 அவர் சிந்தனை எல்லாம் இந்துத்துவ சிந்தனையாக இருக்கும். ஒன்று, 1990 இஃப் ஐ எம் ரைட் 90 இயக்கத்தில் இருக்கிறார். 90களுடைய துவக்கத்தில் என்னுடைய விஜயபாரதம் நடத்திய 7 நாள் ரெசிடென்ஷியல் ஜேர்னலிசம் ஷார்ட் கோர்ஸில் அவர் ஒரு ஸ்டூடெண்ட். அவரை மாதிரி தகவல் சேகரிப்பு யாரும் பண்ண முடியாது. அதேமாதிரி இந்து முன்னணியை பொறுத்தவரை கோபால்ஜிக்கு நிறைய தகவல் அவர் கொடுத்து கொண்டு இருந்தாருங்கிறது தான் எனக்கு வரக்கூடிய செய்தி. அவர் தினமும் யார்கிட்டயோ பேசிட்டே இருப்பார், போன்ல ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி பேசிட்டே இருப்பார். அதாவது இன்னைக்கு கூட அவர் வீட்டுக்கு மதுரையினுடைய நண்பர்கள் போனவர்கள் சொன்னாங்க, வீடு ஏழ்மையா இருக்கு, வீடு முழுக்க புத்தகமா இருக்குன்னாங்க. அதாவது அவர் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாரு, நகை தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா ஒரு நகைக்கடை வச்சிருந்தாங்க. இப்போ இந்த சிறு நகைக்கடைகள் இப்போ வெற்றிகரமாக நடக்கிறது இல்லை. எல்லாமே கம்ப்யூட்டரைஸ், அது வேற மாதிரி உங்களுக்கு தெரியும். கோயம்புத்தூர்ல என்ன ஆச்சுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த சிறு நகைக்கடைகள் விழுந்த உடனே இவரால் எந்திரிக்க முடியலை. அப்பா இருந்தாரு, அப்பாவும் தொழில இறந்து போயிட்டாரு, பார்க்க முடியலை. அந்த கஷ்டத்துல கூட இவர் சொல்லுவாரு, என்ன வருமானமோ அந்த வருமானத்துல வெறும் டீ காஃபி சாப்பிட்டுட்டு, வடை வச்சு காஃபி சாப்பிட்டுட்டு புஸ்தகம் வாங்கிறதுக்கு தான் செலவழிச்சிட்டு இருந்திருக்காரு. அவர்கிட்ட இப்போ ஒன்றும் இல்லை, ஏதாவது நீங்கள் கேட்டிங்கன்னா, எப்பா இந்த ஒரு விஷயம் சம்மந்தமாக எனக்கு ஒரு புஸ்தகம் வேணுமே, ஒரு ரெஃபரன்ஸ் வேணுமே, டக்குன்னு அலையன்ஸில் இந்த புஸ்தகத்தில் இது கரெக்டாக இருக்கும், இது இந்த பப்ளிகேஷனில் இது இந்த விஷயத்தில் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு, அதாவது ரொம்ப படித்தவர் இல்லை, இப்போ +1 தான் படிச்சிருப்பார். ஆனால் அவருடைய அந்த படிப்பு. ரெண்டாவது, அவர், நானே என்னுடைய பதிவில் சொல்லியிருக்கேன், அவர் ஃபோன் பண்ணால் எனக்கு சிலர் நம்ம சங்கத்தை நிறைய பேருக்கு என்னென்னா, சில ஃபோன்களில் நம்ம நியூசன்ஸ்ன்னு நினைப்போம். நிறைய பேர் அந்த மாதிரி ஃபோன் பண்ணுறாங்களே அப்படின்னு. அதாவது அது எவ்வளவு தப்புங்கிறதுக்கு நான் என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குங்க. யாரை இவங்கெல்லாம் நியூசன்ஸ்னு பெருசாக சொல்கிறாங்களோ அவங்க ஃபோன்லாம் நான் கண்டிப்பாக எடுத்துருவேன். அதில் ஏதோ ஒன்று இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க அந்த மனசுலேருந்து, ஆள் மனசுலேருந்து பேசுகிறார்களோ அதை நான் மதிக்கணுங்கிறது. இவர் எப்போ பேசினாலும் நான் ஃபோன் எடுப்பேன். ஆனால் சொல்லுவேன், சரவணன் 2 நிமிஷம், சரவணன் 3 நிமிஷம் அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லுவோம், உடனே சொல்லுவார். இல்லைன்னா திருப்பி கூப்பிடுவேன். ஆனால் அவர்கிட்டருந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு தகவல் இருக்கும். தகவல் இல்லாமலே இருக்காது. இப்போ கூட அவர் கடைசி நேரத்தில் சொல்லியிருக்கார், இவ்வளோ புஸ்தகம் இருக்குது, இங்கேயே இருந்துடக்கூடாது, யாருக்காவது கொடுத்துடணும் அப்படின்லாம் பேசியிருக்கார். அவ்வளவும் டாக்குமெண்டேஷன் மாதிரி வச்சிருக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், 90களிலேருந்து இன்ன வரைக்கும் அவர் இருந்தாலும் எந்த இயக்கத்துறையும் அவர் பொறுப்பில் இருந்தது இல்லை. அதுதாங்க வருவாரு, ஏபிபி ஆஃபீஸ்க்கு வருவார், அந்த பசங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருப்பாரு சார். இப்போ மதுரையில் ஒரு பிஜேபி நிகழ்ச்சின்னு வச்சுப்போம். அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே முதல்ல எனக்கு வர்ற ஃபோன் சரவணன் ஃபோனாக இருக்கும். ஜி, இன்னைக்கு நிகழ்ச்சி நல்லா நடந்தது ஜி, இத்தனை பேர் வந்திருந்தாங்க ஜி, டெம்போ ரொம்ப நல்லா இருந்தது ஜி, நம்ம ரொம்ப வளர்ந்துட்டோம் ஜி
அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக மட்டும் தான் பேசுவார் அப்படின்னு பேசுவார். ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் நடந்துட்டு அடுத்த நிமிஷம் நமக்கு ஃபோன் வரும். வேற ஏதாவது மதுரையில் எந்த பரிவாரில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் உடனே ஃபோன் பண்ணுவோம், உடனே சொல்லுவார். ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி தானே வச்சுங்களேன். நான் சுதேசி செய்தியில் இருக்கும்போது அவர் தொடர்ந்து நான் சொன்னேன், சரவணா நீ ஒரு காரியம் பண்ணேன், எனக்கு சுதேசி விஷயமாக மட்டும் மாதம் ஒரு 10-12 செய்தி அனுப்புங்க அப்படின்னா ஒரு 2 பக்கத்துக்கு கலெக்ட் பண்ணி செய்தி அனுப்பிடுவார். அது அவருடைய திறமை. அதோடு மட்டும் இல்லை, நீங்கள் என்ன கேட்டாலும் அதுக்கு சொல்கிறதுங்கிறது மட்டும் இல்லை. இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவார்னா, இது இந்த இடத்துல ஏதாவது இன்றைக்கு வந்த குமுதம் ரிப்போர்ட்டரில் இது வந்திருக்கு, இன்றைக்கு வந்த ஜூவியில் இது வந்திருக்கு, இன்றைக்கு வந்த நக்கீரனில் இது வந்திருக்கு, உடனே ஃபோன் பண்ணி நக்கீரனில் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு பார்த்துட்டிங்களா ஜி அப்படின்பாரு, எனக்கு அனுப்பிவிட அப்படின்னு. அதாவது ஒரு செய்தி உங்களுக்கு ப்ரோவோ ஆன்டியோ எது வந்தாலும் உடனே ஒரு செய்தி சொல்லி இதுக்கு இந்த மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்னு அவரே சொல்லுவார். அப்புறம் இல்லை நல்ல ஆர்வமாக இருப்பார். அதாவது அது மட்டும் இல்லை, இயக்கம் ஒரு ஏபிவிபி, இந்து முன்னணி, சங்கம், விஹெச்பி யாரா இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு இவரே போயிடுவார். அந்த விஷயம் குறித்து ஒரு 10 பேர்கிட்டையாவது சொல்லிடுவாரு, அவங்களையும் அழைச்சிட்டு வருது, அவங்களும் கூட்டு வந்து எல்லாரையும் கூட்டு போய் அது சம்மந்தம் இல்லையோ. அதில் என்ன வேடிக்கைன்னா, அந்த அரேஞ்ச்மெண்ட்ல இவர் வேலை பார்ப்பார். ஏவிபி நிகழ்ச்சி இவருக்கு எந்த பொறுப்பும் இருக்காது. அங்கே போய் நான் பேனர் கட்டுட்டுப்பான், நான் இது பண்ணட்டுமா, என்ன சொன்னா இது பண்ணட்டும். அவருடைய உடல்நிலை, கண்ணுல பிரச்சனை, உடம்பு ரொம்ப சப்பியா இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் அதாவது சின்ன பையன் மாதிரி வேலை அவர் மாதிரி. சார் நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு பொறுப்புன்னு ஒன்று கொடுக்கலைன்னா நீ கட்சியில் வேலை பார்க்கறதில்ல, நீ இயக்கத்தில் வேலை பார்க்கறதில்ல, இல்லை நமக்கு பொறுப்பு தந்தா பார்த்து, இல்லை நம்ம கூப்பிட்டா போவோம். சார் அவர் கூப்பிட்டாலும் கூப்பிடலைனாலும் அவர் தகவல் தெரிஞ்சால் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிடுவார் சார், அவ்வளோதான் சார். அது இந்து முன்னணியாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சின்ன சின்ன உதவிகள் செய்து கடைசி வரைக்கும் அவருடைய சர்வீஸில் முகம் சுழிப்பே இருந்ததில்லை, எல்லாத்துலேயும் மலர்ச்சி தான் இருந்திருக்கு செய்துட்டு. அதாவது ஒரு காரியகர்த்தா என்பதற்கு சரவணன் மாதிரி உதாரணம் நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த செய்தி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. நேற்று ஒரு கல்யாண ரிசப்ஷன் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்தவர் ராத்திரி ரொம்ப லேட் ஆகிட்டு, ஆனாலும் கூட ஆபிச்சுவரி நோட் போடாமல் படுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி என்னுடைய ஆபிச்சுவரி நோட்டை பதிவு பண்ணிட்டு தான் ராத்திரி படுக்கவே போனேன். அந்த அளவுக்கு ஏன்னா காலையெல்லாம் அடுத்தடுத்து நம்ம இங்கே போயிடுவோமே. சரவணன் மாதிரி ஒரு காரியகர்த்தா நமக்கு பெரிய இழப்பு என்பதை ஸ்ரீடியின் நினைவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த அவருடைய ஆன்மா அன்னை மீனாட்சியினுடைய கமல பாதங்களை சென்று அடையும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அந்த சிறந்த தேசிய சிந்தனை கொண்டவரும் ஆன்மீக சிந்தனை கொண்ட அந்த ஆன்மா நற்கதி அடைய வேண்டி ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவரும் நீங்களும் பிரார்த்தனை செய்வீர்கள் என்று நம்புகிறோம். ஓம் சாந்தி. இத்துடன் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இன்றைய செய்திகள் குறித்து மிக ஆழமான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்ட திரு நம்பி நாராயணன் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி ராஜே. ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.